ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கொத்தமல்லியில் சாதத்தோடையும் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கும் ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. கொத்தமல்லியில் நம்ம முடிக்கு நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருப்போம். கொத்தமல்லி சட்னி, கொத்தமல்லி சாதம், கொத்தமல்லி துவையல் நிறைய செஞ்சுருப்போம். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரைக்கட்டு அளவு கொத்தமல்லி, நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பிஞ்சு இலையாக எடுத்துக்கோங்க. பழுத்த இலையோ இல்லை முத்தன இலையோ சேர்த்துற வேண்டாம், கசப்பு தன்மை வந்துடும். கொஞ்சம் பிஞ்சு இலையாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துட்டு 2-3 டைம் நல்லா கழிஞ்சிட்டு குக்கரில் சேர்த்துருக்குறாங்க. நீங்கள் இது துவரம்பருப்புலையும் செய்யலாம், பாசி பருப்புலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 2 பல்லு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக விளக்கெண்ணையும் சேர்க்கலாம். பருப்பு நல்ல பூ போல் வெந்து வரும். கூட 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா குழைய வெந்து வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்து வந்திருக்கு. இது மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து ஓரமாக வச்சுப்போம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து ஒன்றுக்கு 2 தட்டியும் சேர்த்துக்கலாம். நான் காமிச்சிருக்க மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் 2ஆக கீரி கூட சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு இது கூட நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக கொஞ்சம் புளிப்புள்ள தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். கூட காரத்துக்காக 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் மிளகாய்த்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேங்க. கூடவே 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த மசாலா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது பச்சை வாசனை பிறகு நல்லா கொதிச்சு வரட்டும். லைட்டாக பச்சை வாசனை பிறகு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு டைம் பரட்டி விட்டுட்டு இது கூட ஏற்கனவே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி இலைகள்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட அந்த கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த மசாலாவோட அந்த கொத்தமல்லி இலை நல்லா கலந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, வெறும் இலைகளை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கொத்தமல்லி இலை வேகும்போது தண்ணி விடும். இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த கொத்தமல்லி இலை நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. கொத்தமல்லி இலை வேகும்போது அப்படியே தண்ணி விட்டுருக்கு. இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பு, நீங்கள் என்ன வேக வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மைய கடைஞ்சி சேர்த்துக்கணுங்க. சேர்த்துனதுக்கப்புறமா இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து நம்ம நல்லா கடையல் மாதிரி செய்கிறோம், கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் இலக்கமாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்போட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த கொத்தமல்லி தக்காளி விழுதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே இந்த மல்லி கடைகளுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படி லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி கடைகளுக்கு தேவையான தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் கழிச்சு லைட்டாக கலந்து விட்டாச்சுங்க. அவ்வளோதான், சுவையான சூப்பரான அருமையான கொத்தமல்லி கடையல் ரெடி. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. தாளிப்புக்கு ஸ்டவ்வில் ஒரு கரண்டி வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க.
கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி சேர்க்கும்போது இந்த கொத்தமல்லி கடையில் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கொத்தமல்லி கடையில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான கொத்தமல்லி கடையல் ரெடி. இது சாதத்தோட இந்த கொத்தமல்லி கடையில் போட்டு நெய் விட்டு அப்பளமோ இல்லை வடகமோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. சப்பாத்தி பூரி கூட கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நம்ம நிறைய வகையான கீரை கடையில் செஞ்சுருப்போம். ஒரு முறை இந்த மாதிரி கொத்தமல்லி கடையில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கொத்தமல்லி கடையில் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.